எங்க வந்தாலும் இந்த பழம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஆன்மீக ஆற்றல் இருக்கு. அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க? ஆமா ஐயா போட்டுரு போடு. அவங்களுடைய துணைவியார் எல்லாம் சேர்ந்து அருமையான இந்த காலை வேளையிலே நம்முடைய இயற்கை கவிஞர் ஐயா திரு பாத்திரூர் மாணிக்கம் அவர்களுடைய ஒற்றை மலை வேள்வி என்ற இந்த அருமையான காவியத்தை படைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு அந்த நூலினை நவீனுரை செய்வதற்காக வாய்ப்பளித்த எங்களையெல்லாம் தகரமாய் இருந்த எங்களையெல்லாம் தங்கமாய் மாற்றிட்ட எங்கள் ஐயா அவர்கள் திருக்குறள் மாமணி முனைவர் ஐயா தாமோதர்நாத் அவர்களை வணங்கி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கலைமாமணி, இந்த கவி உலகில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடும் வானம்பாடியாக இருக்கக்கூடிய எங்கள் ஏர்வாடி ஐயா அவர்களுக்கும், அதே போன்று அமைதியின் ஊற்றாக இருக்கக்கூடிய எங்கள் மின்னூர் ஐயா அவர்களையும், இந்த விழா நாயகர் எங்கள் அருமை ஐயா நம் பாச்சலூரார் அவர்களையும், திறனாய்வினை அழகாக மேற்கொண்ட எங்கள் அருமை சகோதரியார் ஆற்றுவந்தி அவர்களையும், நேரம் இருந்த காரணத்தினால் நேரடியாக இங்கே வந்திருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அரங்க உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே பாச்சலூரார் அவரை பார்த்தவுடன் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா என்றவுடன் எனக்கு கொஞ்சம் புறமையாக இருந்தது, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் எப்பொழுதுமே அந்த வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் கிடைத்தது என்று நம்புகிறேன். அவர் எழுதக்கூடிய அந்த மூவாவில் அவர் எழுதக்கூடிய அத்துணை கவிதைகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு அந்த வாய்ப்பு என்னை விட்டு போய்விட்டது, வாசிப்பு புத்தக வடிவிலே வந்துவிட்டது. அது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு நான் அகலிகையாக உணர்கின்றேன். கல்லாய் இருந்த நான் இந்த புத்தகத்தை தொட்டவுடன் அகலிகையாய் மாறிவிட்டேன். என்னுடைய சாபம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. அவரை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே ஒரு மனிதன் கவிதை எழுதுவது, அதை கவிதையை புத்தகமாக உடைப்பது என்பது மிகவும் சங்கடமான விஷயம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தபோது அந்த சம்பவத்தையும் புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பினை படைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலுமே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நம்முடைய இந்த புத்தகத்தினுடைய பாய்ச்சலுக்குள்ளே வரலாம். ஏன்னா அது ஒற்றை மலை வேம்புன்னு எழுதினார். பொதுவாகவே வேம்பென்றால் கசக்கும், பொதுவாகவே வேம்பென்றால் கசக்கும். ஆனால் நமது பாச்சூரார் வரிகளில் அத்துணையும் இனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், பாய்ச்சலோடு உதித்துள்ள மாணிக்கம் போன்ற அவர்களுடைய வரிகள் தான், அந்த கருத்துக்கள் தான் இதற்கு காரணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அப்படித்தான் இந்த நூலின் அழகு அவர் வடித்துள்ள தலைப்புகளில் அருமையாக விழுகிறது. நமது பாடத்திட்டத்தில் நமக்கு தெரிந்ததெல்லாம் இறைவாழ்த்து, மொழி வாழ்த்து, இது இரண்டு தான். நம்ம படிக்கும் பொழுது இந்த பாடத்தெல்லாம் முதல்ல அந்த மார்க்குக்காக ஒரு இறை வாழ்த்து, ஒரு மொழி வாழ்த்து படிப்போம். ஆனால் இவர் பாச்சலூரார் அவருடைய ஆசிரியருக்கு முதலிலே ஒரு நன்றிக்கடன் வாழ்த்து எழுதுறார். அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நெறிப்படுத்தி நடத்தி கொள்ளக்கூடிய நம்ம அரங்க ஆசான் தாமோதரன் அவர்களுக்கும், அதே போல் நம்முடைய அரங்கத்தையும் தூக்கி நிறுவதற்காக நம்முடைய அரங்கத்தை பற்றியும் அருமையான ஒரு வாழ்த்து கவிதை எழுதியிருக்கின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள் நம்முடைய நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு குடும்பம் உட்கார்ந்துருக்கு. எல்லாத்தையுமே சேர்த்து அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக அந்த வாழ்க்கையை அவர் வடித்திருக்கின்றார். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிலமும் நிலம் சார்ந்த இடத்தின் பெருமையை உரைத்திட்ட அந்த ஈரச்சுவடுகள் என்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தோடு தொடங்கிய அவருடைய இந்த பயணம் இன்றைக்கு மலையும் மலை சார்ந்த அந்த குறிஞ்சியினுடைய அந்த வைர வரிகளோடு இன்றைக்கு ஒற்றை மலை வேம்பு என்ற ஒரு ஒப்பற்ற படைப்பினை நமக்கு படைத்திருக்கின்றார். இதில் ஒரு சில வரிகளை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து இங்கே இயம்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்,
கண்ணி கலங்காதே காதலுக்கு தூதாவேன் என்னால் இணைவீர்கள் ஏமாற்றம் நேராது என்று சொல்கின்றார். இந்த வரிகள் எதற்குன்னு சொன்னா, பொதுவாகவே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் காதலிக்கிறான்னு சொன்னா முதல் எதிர்ப்பு வீட்டில் இருந்து அது வேற விஷயம். ஆனால் முதல் அரவணைப்பு என்பது நம்முடைய நண்பர்கள் இடத்திலிருந்து தான் வரும், நம்முடைய தோழர்கள் இருக்கிறதா வரும். அப்படித்தான் அவர் என்ன பண்றார், தலைவியின் காதலுக்கு தோழியின் பங்கு நிச்சயம் உண்டு என்ற வரிகள் மூலம் அவர் படித்திருக்கின்றார். நிச்சயம் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அம்மா நிர்மலா தேவி அவர்களை எண்ணி பார்க்கும்போது இந்த நேரத்தில் இதை நான் முதல்ல சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா அந்த அடுத்து சொல்ல போகக்கூடிய வரிகள் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான வரிகள். அவர் அந்த சமையல் அந்த செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய விதம் நினைக்கும் பொழுது உண்மையிலே அவ்வளோ ஒரு பக்கம் 31 அவர் எழுதுறார். அதை படிக்கும் பொழுது எனக்கே நான் வீட்டில் கூட படிக்கும்போது காட்டுறேன், என்னமா ரசிச்சு எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறாரு பாருங்க, சீனா பழத்தோடு சின்ன பசுங்கீரை காணாம் இரவோடு கொள்ளு பருப்பிட்டு தானாய் புளி பூட்டும் தண்ணீர் புளிஞ்சாறை தேனாய் சுவையூட்ட தேங்காய் அரைத்து ஊட்டி எழுதுறார். ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு தொகையில் இருந்து இந்த தொகையில் அரைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இதெல்லாம் இருக்கு போல. சாதாரண ஒரு தேங்காய் எடுத்து இப்பெல்லாம் அந்த மிக்சி தான் அது ஒரு சத்தத்தை ஓடுது, நம்ம ஒரு சத்தத்தை கேட்கும். ஆனால் அவர் அது எழுதி இருக்கக்கூடிய அந்த பாங்கில் இருக்கும் பொழுது ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அடுத்த சட்னி தயாரிக்கிறது நீங்க தான் ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் அதை போட்டுட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் தான் கொடுத்துருக்காரு, என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லி அதை அன்பா அரைக்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நெகிழ்ந்து போயிடும். அடுத்து இன்னொரு இடத்துல எழுதுற பக்கம் 37 எழுதுற இந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த தன்மையினை அந்த இடத்துல படம் பிடிச்சு காட்டுறார். மார்கழி மாத பெண்கள் கோலமிட்டு வணங்கி வழிபடும் காட்சி என் கண்முன்னே படைத்திருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த பழமை மாறாத பழக்கங்கள் இன்றைக்கும் நமக்கு தேவைன்றதை அந்த 37வது பக்கத்தில் அவ்வளோ அழகா போடுறார். மார்கழி மாதத்தில் மாடு இட்ட சாணத்தில் பூசணி பூ வைத்த பிள்ளையார் சாமிகளை ஆசையில் பூஜித்து அர்ச்சித்து பாட்டி செய்தால் யோசித்த நல் துணையை யோகமாய் பெற்றிடலாம் என்ற ஒரு துணுக்கையை கொடுத்துக்கிறார். மார்கழியில் சாதாரணமாக எழுந்தா 10,000 சொல்லி பூஜை பண்ணி நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இங்கே சொல்லியிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இன்னொன்று சொல்றார், இதுவும் நம்ம ரொம்ப நேற்றைய மகளிர் தினத்தை போட்டி இந்த செய்தி. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருப்பார். இந்த தலைவன் அம்மா எங்கள் ஆற்றல் அரசியா சொன்னது போல நிறைய இடத்துல ஐயா அந்த தலைவனை தான் இறுதி மரணம் சாகடிக்கணும்னு நினைக்கிறாரு. தலைவி எந்த இடத்துல அவர் சாகடிக்க விடவில்லை. ஆனால் இதை விட ஒருபடி போய் அது எவ்வளவு உண்மையோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நட்பு என்பது மிக மிக முக்கியம். அதைத்தான் தன்னுடைய 38வது பக்கத்தில் சொல்றார். தூய நெறிப்படுத்த தோழி துணையானார். தூய நெறிப்படுத்த, அதாவது ஒரு நட்பு என்பது எப்படிப்பட்ட நட்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடித்து உரைக்க வேண்டும். இப்போ நான் தவறு பண்ணிட்டேன்னு சொன்னா என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய உற்றத்தோட ராஜா அங்கே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உதயா நீங்க பண்ணியிருக்கிறது தவறு என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு நல்ல நட்புக்கு அழகாகும். நீ பண்றது எல்லாமே சரி, நீ பண்றது தப்பே கிடையாதுன்னு சொன்னா நான் அந்த மமதைக்கு மேலே இருந்து கொண்டு நான் செய்வது எதுவுமே தவறு என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு வராது. ஆனால் இங்கே ஐயா அந்த 38வது பக்கத்தில் அவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார். தூய நெறிப்படுத்த தோழி துணையானால் தாயை அடுத்த நிலை தாடகை தூதானார். இந்த தாடகை தூது கற்கும் போது தாயை அடுத்த நிலை, தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் எப்படி இருக்கிறார், அந்த மனநிலை எப்படி என்பதையெல்லாம் அவ்வளவு ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல நண்பன் என்றைக்கும் நெறிப்படுத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இவரது வார்த்தைகள் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இவர்கள் 40வது பக்கத்தில் இன்னொன்று சொல்றார். இது இன்னும் ரொம்ப வியப்புக்குரிய விஷயமாக பாராட்டியே தீர வேண்டும். எப்படி எழுதுறார் பாருங்க. சோறும் சுமையா சுமந்தால் சுகம் தானேன்னு எழுதுறார். இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, ஐயா 1125வது திருக்குறள் எடுத்து போட்டார், மறந்தால் தானே நினைப்பதற்குன்னு சொல்லி. இது எதையுமே சுமையா எடுத்துக்கொண்டால் சுமையா தெரியும். எதையுமே நம்ம சுமையா எடுத்துக்கொள்ளாமல் சுகமாக எடுத்துக்கொண்டால் அது நிச்சயம் நமக்கு இனிமை தரும். சுமையென எண்ணாமல் இனிமையென எண்ணுங்கள், சுமை கூட சுகம்தான். கருவை சுமையென தாய் நினைத்தால் தலைமுறை எப்படி தழைக்கும்? கருவை சுமையென தாய் நினைத்தால் தலைமுறை எப்படி தழைக்கும்? அதுதான் அந்த இடத்துல அவ்வளவு அழகா அங்க ஐயா போட. தன்னுடைய 43வது பக்கத்துல இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை விளையாட்டு அங்க சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வரி. புண்ணியம் செய்தோரும் பாவம் இழைத்தோரும் தன்னிலம் ஈதென்பார்.
புண்ணியம் செய்தோரும் பாவம் இழைத்தோரும் தன்னிலம் ஈதென்பார் கண்ணியம் ஓர் சேரார். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா சேர்க்கிறோம் எதற்காக சேர்க்கிறோம்னே தெரியல. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இது எல்லாத்துக்கும் ஓடி 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 பட்டு சேர்க்கிறோம். நிறைய சேர்க்கிறோம், கணக்கில் அடங்காமல் சேர்க்கின்றோம். ஆனால் நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு முறையால் இப்படியெல்லாம் நீங்கள் வரைமுறை இல்லாமல் விதிகளுக்கு மீறி நீங்கள் சேர்க்க நிச்சயம் நீங்கள் எண்ணுவீர்கள் கம்பிகளையும் சேர்க்க. இதைதான் நாங்கள் சொல்றேன். இறுதியில் அவர்கள் எண்ண வேண்டிய நிலை வரும். கம்பிகளில் மட்டுமல்ல, வெளியே வர வேண்டிய காலம் இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, கல்யாணம் சேர்த்து வருமா, பிறந்த நாள் கொண்டாடுவோமா, பொங்கலுக்கு விட்டுருவாங்களா, அண்ணா பிறந்த நாள் விட்டுருவாங்களா, அப்படி எண்ணக்கூடிய அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்றாரு, புண்ணியம் செய்தோரும் பாவம் இழைத்தோரும் கண்ணிலம் ஈதென்பார் கண்ணியம் ஓர் சேரார் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த வகையில போடுறார். அதுதான் நம்முடைய ஆற்றலரசியாக சொன்னாங்க, நாணயத்துடன் பேசினால் பல அறைகளில் போற்றப்படுவார், நாணயத்துடன் பேசினால் பல அறைகளில் போற்றப்படுவாய், நாணயம் இன்றி இருந்தால் சில்லறையாய் தூற்றப்படுவாய். அதுதான் அவர் அங்கே எவ்வளவு அழுமையா போடுகிறார் அந்த வரிகள். நாணயத்தோடு பேசினால் பல அறைகளில் போற்றப்படுவாய், நாணயம் இன்றி பேசினால் நீ சில்லறையாய் தூற்றப்படுவாய். அவருடைய 48, 57 நான் ரெண்டு பக்கம் அதை உன்னிப்பா விட்டு நோக்கணும். அந்த 48, 57 ரெண்டு இடத்துலையுமே எல்லோரும் பொதுவாக நம்ம பக்கத்து ஒரு பஸ்ஸில் ஒரு பேருந்து பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட பேசிட்டே வருவோம், ஒரு நட்பு பாராட்டுவோம். ஏதோ ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே ஒருத்தர் பக்கத்தில் யாராவது துணை கிடைச்சு அவர் பேச ஆரம்பிக்கும். ஆனால் இவர் யாரோட பேசுகிறார் சொன்னால் நீரோடவே பேசுகிறார். நீரிணங்கே. அதுக்கு அடுத்த இன்னொரு வழியில் போடுறார். என்ன போடுறாரு, நீராய் பிறந்திட்டால் நின்று சுகம் காண முடியாது, நீராய் பிறந்திட்டால் நின்று சுகம் காண முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் நீரோட பேசுறாங்க, காலையிலையும் பேசுறாங்க, மத்தியானமும் பேசுறாங்க, இரவும் பேசுறாங்க, தூக்கத்தையும் பேசுறாங்க. ஆனால் ஐயா பேசக்கூடிய நீர் அந்த நீருக்கு என்னன்னா சுகமே கிடையாது. இதுதான் இன்னொரு ஒரு கவிஞர் கூட எழுதுறார், பெண்ணாய் பிறந்திட்டால் இறுதி வரை ஓய்வில்லை, பெண்ணாய் பிறந்திட்டால் இறுதி வரை ஓய்வில்லை, நீராய் பிறந்திட்டால் நின்று சுகம் காண முடியாது. அது அவ்வளவு அருமையான அந்த வரிகளோடு அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து தன்னுடைய 57வது பக்கத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது ஐயாவோட இன்னொரு ஒரு திறன் வெளிப்பட்டது. நிறைய அவர் இந்த மூவாவில் எழுதக்கூடிய அந்த கவிதைகள்லாம் நம்ம படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஒரு தலைப்புல அவ்வளவு அழகா முதல்ல ஐயா போடுவார், ஒரு திருக்குறளை போட்டு ஒரு 3 வார்த்தைகள் மட்டும் அங்கே போடுவார். நம்ம யோசிப்போம் இது என்ன பொருள்னே தெரியும், சரி ஐயா கிட்ட கேட்கலாம். பொதுவாகவே கவிதைகள் எழுதும்போது ஒரு காதல், ஒரு மழை, ஒரு விடை, ஒரு எதையாவது பற்றி எழுதி சொல்லுவோம். ஆனால் ஐயா கொடுக்கக்கூடிய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கும். ஆனால் முதல்ல இவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டதுன்னு சொன்னால் அந்த தலைப்புல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் கூட கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஆழமான அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அந்த மறந்தால்தானே நினைப்பதற்கு அந்த கவிதை எழுதும் போது சாதாரணமாக எனக்கு ஒன்றுமே புரியல, இவர் எழுதுறது இது என்ன, இது ஒன்றுமே இல்லையே. ஐயா உடனே சொன்னார், ஐயா நீங்கள் அதை உத்து நோக்குங்கன்னார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இது நம்ம வீட்டு சப்ஜெக்ட் தான். நம்ம மனைவி எப்படி நேசிக்கிறோம் அதை தான் அவர் அவ்வளோ அழகாக போட்டுறாரு. அவருக்கு அந்த உணர்வு இருந்தது, அந்த உணர்வினுடைய தாக்கம் என் மூலமாக அந்த கவிதைகள், நான் எழுதின கவிதைகள் வெளிப்பட்டு போச்சு. அப்படி இந்த 57வது பக்கத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நிலைக்கு போறார். அந்த வட்டார வழக்கு மொழியை அவ்வளோ அழகாக கையாண்டு வந்துட்டார். அவரோட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டராக்ஷன் நமக்குள்ள நடக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து பேசுறவங்க பேசக்கூடிய அந்த காதல் இருக்கக்கூடிய அந்த வழக்கு மொழி அவ்வளவு அழகா அதை அவர் எடுத்திருக்கிறார். இதுல இன்னொரு ஒரு படி என்னன்னா, ஐயாவை இங்க பாராட்டியே தீரணும். ராமாயணமும் தெரிஞ்சிருக்கு, ரோபஸ்டாவும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு அழகா அந்த காபி பொடிய, அந்த காபி கோட்டை, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பறிக்கக்கூடிய விதத்தை எல்லாம் அவ்வளவு அழகா அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயம் பாராட்டு உண்டு. இதற்கு ஒரு படி மேலே போயிட்டார். தன்னுடைய 60வது பக்கத்தில் எழுதுறார். தன்னுடைய 60வது பக்கத்துல பாரதியாரோ தீர்க்க தரிசியாவே மாறிவிட்டார். எப்படி எழுதுறார் அவரு, குந்தா நீர்வீழ்ச்சியை பற்றிய ஒரு அருமையான படத்தை நமக்கு காட்டுகின்றார். இந்த குந்தா நீர்வீழ்ச்சிங்கிற போது நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவுக்கு வருகிறார். இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தண்ணீருக்குள்ள அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தினால் எவ்வளவு நமக்கு பயன், இன்று வரைக்கும் அது நமக்கு பயனளிக்கின்றது. அப்படித்தான் அந்த குந்தா நீர்வீழ்ச்சியை நம் கண் முன்னே காட்டி தான் சார்ந்த துறையின் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது. அந்த புத்தகத்துல எங்கெங்கயோ குறிஞ்சி அது இதுன்னு சொல்லி எடுத்துட்டு சமையல் அறையில தொகையில் அடைக்கிறது எல்லாத்தையுமே போட்டு கடைசி எங்க கொண்டு நிறுத்துறாருன்னா மின்சாரத்தை கொண்டு நிறுத்துறாரு. அவ்வளவு தான் சார்ந்த துறையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதீத அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயம்
பாராட்டியே தீர வேண்டும். இதைவிட அதை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப மலிவானது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம், அதில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் மிகவும் அரியதான கவிதைகள். செயற்கையாய் பல கவிஞர்கள் நாங்கள்லாம் இன்ஸ்டண்ட்டாக தான் ரெடி ஆகி வரோம். திடீர்னு தான் வரோம். நானோ ஜோதிமணி ஐயாவோ பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவோம், ஒரு கவிதை பிடிக்கும். ஸோ செயற்கையாய் பல கவிஞர்கள் எங்களைப் போல் சந்தர்ப்பவசத்தால் உருவாகினாலும் இயற்கை கவி, இன்சுவை கவி எங்கள் ஐயா பாச்சலூரார் போல் ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். முன்னோடி கவிஞர்கள் பின்னாடி நாடி நரம்பாக விளங்கக்கூடிய இவரை போன்றவர்கள் இருந்திட்டால் கவிஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. கண்ணாடி அணிந்திட்ட கனிவோடு கவி பாடும் கவித்துவம் மிக்க தலைவர் இவர். இறுதியாக ஒன்று சொல்லி இங்கு நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணகியின் பெருமையை காவியமாய் வடிப்பதற்கு உதவியது ஒற்றை கால் சிறப்பு. கண்ணகியின் பெருமையை காவியமாய் வடிப்பதற்கு உதவியது ஒற்றை கால் சிறம்பு. இந்த குறிஞ்சியின் சிறப்பை குறையின்றி உலகிற்கு எடுத்துரைக்க உதவி இருக்கின்றது நம் பாய்ச்சலூராரின் ஒற்றை மலை வேண்டும். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இஞ்சனுக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலாது அழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி என்னை ஏற்றம் பெறச் செய்து மதிதென்னை மிக தெரிவு செய்து என்ற அந்த பாரதியாருடைய அந்த வரிகளோடு நம் பாய்ச்சலூரார் ஐயா, நம்முடைய ஏர்வாடி ஐயா, நம்முடைய மின்னூரார் ஐயா, நம்முடைய தாமோதரன் ஐயா, நம்முடைய ஆற்றல் அரசியார், நம்முடைய விழா நாயகர் அவர்களுடைய குடும்பத்தார், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகள் அனைவரும் இறை அருளும் ஐயா சொல்வது போல் இயற்கை அருளும் என்றைக்கும் நிலைத்திருந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அவருடைய இந்த ஒற்றை மலையில் என்பதை ஒரு இடத்துல அவர் எழுதுகிறார். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும். 69வது குறள் 7வது அதிகாரம் மக்கள். இந்த தாய் தன்னுடைய மகனை எப்படி பார்க்குறான்ற 4 வரிகள் நறுக்குன்னு எழுதுவார். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. இத்தரையில் யாருமே இல்லை அவன் இணையாய். இத்தரையில் யாருமே இல்லை அவன் இணையாய். அடுத்து அடி போட்டார். புத்திரன் தோன்றியதால் பூலோகம் கொக்கியதாம். புத்திரன் தோன்றியதால் பூலோகம் கொக்கியதாம். அடுத்து அடி போட்டார் பாருங்க. சித்திரை வெப்பத்தை சீர்குலைய செய்வான். ஏசி புஷ் மின்சாரம் இதெல்லாம் வந்த சித்திரை வெப்பத்தை சீர்குலைய செய்வானா. அடுத்து அடி போட்டார் பாருங்க. எத்துணை ஆனந்தம் இத்தகு பிள்ளையா. அதாவது இந்த சொல்ற விதம், அந்த சொல்லும் அந்த இடம், அந்த பாணி பாங்கு, அதுதான் அவருடைய நுட்பம். வள்ளுவர் சொல்வார், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்லவிரன்னு எழுதுவார். 61வது குறள் 7வது. உலகத்துல பெறத்தக்க பேர், இவ்வளவு கோடி வச்சிருக்க, இவ்வளவு பணம் வச்சிருக்க, இவ்வளவு செல்வம் வச்சிருக்க, இத்தனை வீடு வச்சிருக்க, இத்தனை பிளாட் வச்சிருக்க, இத்தனை நிலம் வச்சிருக்க, எல்லாம் வச்சுக்க, நல்ல பிள்ளைய வச்சுக்கீங்க. வள்ளுவர் கேட்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் தொட்டு பார்த்துப்போம். ஆனால் நாம நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளை இருக்காது, இருக்கவும் கூடாது. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கணும், அதுதான் நாம செய்யறது தப்பு. நம்ம நினைச்ச மாதிரி நம்மளே இல்லை, அப்போ நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? அங்கேயும் ஒரு தப்பு. யாரை மாதிரி யாரும் இருக்கிறதுக்காக இறைவன் யாரையும் படைக்கல. we are all unique. ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவம், ஒவ்வொருவரும் ஒரு நெருப்பு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் அப்புறம் என்ன வித்தியாசம்? குருசங்கர் மாதிரியே எல்லாம் இருந்தால் யார் குருசங்கர், யார் தாமோதரன் தெரியாது. மாறி மாறி இருந்தால் தான் மாற்றம், அதுதான் நல்லது. இல்லைன்னா ஏன் மாற்றம்? அந்த மாதிரி அருமையான ஒரு நிலைப்பாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய இயற்கையின் கவி ஐயா பாச்சலூர் மாணிக்கம் அவர்களின் ஒற்றை மலை வேம்பு என்ற இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி பிரேமா ஞானமுருகன் அவர்களே, எனக்கு முன்னால் அற்புதமாக உரையாற்றி இருக்கிற கவிஞர் உதயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு சகோதரர் தாமோதரன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் பாச்சலூராருடைய அன்பு புதல்வர் உமாசங்கர் அவர்களே, முதல் நூலினை பெற்றிருக்கிற வனிதா முத்துக்குமார் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொதுவாக கடைசியில் பேசுகிறவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னை நீங்கள் சிறப்பு விருந்தினர் என்று கருதுவதை கூட உங்களோடு இருக்கிற கவிஞர் என்று நீங்கள் கருதலாம். மிக சிறப்பாக இவர்கள் எல்லாம் உரையாற்றிய பிறகு நான் என்ன பேசப் போகிறேன் என்று எனக்குள் ஒரு தயக்கம் இருக்கிறது. நன்றாக பேசியிருக்கிற உதயா அவர்களையும் அன்புக்குரிய சகோதரி அவர்களையும் மிக நன்றாக பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுவதற்காக என்னை கடைசியில் வைத்திருக்கிறார்களோ என்னவோ. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கிறது. என்ன இது ஒரு சாப்பாட்டு நேரமாக இருந்ததால் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், இது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களை அமர்த்திருக்கிறார்கள். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவு கூறுகிறது. லண்டனில் ஒரு பிரபலமான ஒரு கவிஞர் பேச்சாளர் இருந்தார். அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் அவர் தான் சிறப்பு விருந்தினர். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிற போதெல்லாம் அவர் கடைசியாகத்தான் பேச அழைக்கப்படுவார். அப்போது லஞ்ச் டைம் வந்துவிடும். அதனாலேயே அவருக்கு லஞ்ச் டைம் கவிஞர் என்று பெயர், லஞ்ச் டைம் பாயிண்ட் என்று பெயர். எனக்கு பயம், நானும் கூட லஞ்ச் டைம் பாயிண்ட் என்கிற பெயரை பெற்றுவிடுவோம் என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு அரை நூற்றாண்டு காலம் கவிதையோடும் கவிஞர்களோடும் காலம் தள்ளுகிறவன் நான். நான் ஒன்றை அடிக்கடி சொல்வதுண்டு. இலக்கியம் என்பது எனக்கு தோழமையை ஏற்படுத்தி தந்தது, வங்கி தொழில் என்பது எனக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தந்தது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சமூகம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற சமூகம், ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற சமூகத்தில் தொடர்பு என்பது ஒரு நிலை, தோழமை என்பது ஒரு நிலை. தொடர்பு என்பது என்றைக்கு அந்த பதவியிலிருந்து நாம் இறங்கிவிட்டோமோ அன்றைக்கு அற்றுப்போய்விடும். நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிக சிறந்த தொழிலதிபர்கள் எல்லோரும் எனக்கு பழக்கம் உண்டு. உங்களுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அது 1977 மே மாதம் 30ஆம் தேதியோடு முடிந்து விட்டது. ஆனால் இந்த இலக்கிய தொடர்பு தான் என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு வங்கி அதிகாரி என்று என்னை சொல்லிக் கொள்வதை காட்டிலும் ஒரு கவிஞர் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெருமையாக இருக்கிறது. அது ஒன்றை சொல்வதென்று, வங்கி எனக்கு ஜீவனமாக இருந்தது என்றால், வங்கி எனக்கு ஜீவனமாக இருந்ததென்றால் வளர்தமிழ் என் ஜீவனை காத்தது என்று நான் சொல்கிறேன். ஜீவனம் முக்கியமா ஜீவன் முக்கியமா என்று பார்க்கிற போது அப்போது ஜீவனம் முக்கியமாக இருந்தது, இப்போது ஜீவன் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு நீங்கள் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் அன்புக்குரிய ஐயா இன்னூர் சீனிவாசன் ஐயாவை பார்க்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல ஆண்டுகளாகவே எப்படி அவர் இளமையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது அவர் மாணவர்களோடும் மணி தமிழோடும் தன் காலத்தை கழித்தவர் என்பதால் அவருக்கு இளமை அப்படியே இருக்கிறது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே தமிழ் அறிஞர்களாக இல்லாமல் போனாலும் கூட தமிழை மாண்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள், தமிழை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது இளமை எப்போதும் நம்மிடம் இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முன்பெல்லாம் இளைஞர்கள் பல்வேறு அமைப்புகளில் ஒன்றாக சேர்ந்து திரிவார்கள். இளைஞர்கள் சங்கம் என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் இருக்கிற போதெல்லாம் இளைஞர்கள் சங்கம், மாணவர் சங்கம் என்றெல்லாம் நிறைய சங்கங்கள் இருக்கும். ஆனால் இப்போது இளைஞர்கள் தனித்தனியே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனித்தனியே சங்கங்கள் கிடையாது. தனித்தனியே கடைகளுக்கு போகிறார்கள், தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், முதியவர்கள் அன்றைக்கு சங்கங்கள் வைத்துக் கொள்வதில்லை, இன்றைக்கு முதியவர்களுக்கு சங்கங்கள் இருக்கின்றன. நாம் அத்தனை பேரும் முதியவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையை மிக அதிகமாக ரசிக்கிறவர்கள், வாழ்க்கையை உணர்கிறவர்களாக முதியவர்கள் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் உணர்வு உள்ளவர்களாக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் இந்த பூங்காவில் நடந்து கொண்டிருக்கிற போது ஏதோ மனிதர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தபோது இங்கே தமிழும் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ் இலக்கியமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு மகிழ்ச்சி. இங்கே தமிழ் அறிஞர்களாக இருப்பவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் மற்ற நிலைகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். பொதுவாக செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்கள் அல்லது புகழின் உச்சாணியில் இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சிக்கிக் கொள்கிற வரை அவர்களுடைய வெற்றி எங்கே இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளர், பிரபலமான ஹோட்டல் அதிபர், பிரபலமான அரசியல் செல்வாக்குள்ளவர்,
அந்த பிரபலங்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தன என்று பார்க்கிற போது அந்த பிரபலங்கள் எல்லாம் அடித்து நோக்கி போய்விட்டன. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு செல்வந்தர் சிறைக்கு போகலாம், அதே போல் ஒரு தொழிலதிபர் சிறைக்கு போகலாம், ஒரு அரசியல்வாதி கூட அகப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் எந்த இலக்கியவாளரும் அகப்பட்டுக் கொண்டதாகவோ அல்லது அவன் தொழில்களோ நான் கருதுகிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பு நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள், இந்த நாட்டில் எல்லோருமே குற்றவாளிகள். சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், பலர் சிக்காமல் இருக்கிறார்கள். சிக்காமல் இருக்கிறவர்கள் கணக்கு. இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு இப்படி தோன்றுகிறது, திறந்த வெளி சிறையரங்கமாக இந்த நாட்டை அறிவித்துவிட்டு எல்லோருமே குற்றவாளிகளாக இருக்கிற போது திறந்த வெளி சிறையரங்கமாக இதை அறிவித்துவிட்டு நல்லவர்களை மட்டும் குடல் சிறையில் வைத்து பத்திரமாக பார்க்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அதனால் அந்த அளவுக்கு குற்றவாளிகள் நிரம்பியிருக்கிற இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாக, குற்றமில்லாத மனிதர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக கவிஞர்கள் அத்துணை பேருக்கும், கவிஞர்களை மாந்துகிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞராக இருப்பது ஒரு பெரிய பெருமை. சங்ககால அரசர்கள் எல்லாம் புலவர்கள் பாடாத ஒழிக என்றுதான் அவன் பாடியிருக்கிறார். புலவர்கள் பாடினால்தான் அந்த அரசனுக்கு பெருமை என்பதை போல் அங்கு இருந்தது. இப்பொழுது புலவர்கள் அரசர்களை அதிகமாக பாடுவதில்லை, அவர்கள் மனிதர்களை பாடுகிறார்கள், இயற்கையை பாடுகிறார்கள். இந்த நூல் ஒரு அற்புதமான நூல். நான் இதில் அதிகமாக பல பக்கங்களை மடிக்க வைத்திருந்தேன். என்றாலும் கடைசியில் பேசுகிற போது இதில் சில பக்கங்களை என்னால் வாசிக்க முடியாமல் போய்விடும் என்ற அச்சத்தை கடைசியாக ஒரு வரை எனக்கு இருந்தது. அதை கூட நண்பர் உதயா அவர்கள் படித்து விட்டு போய்விட்டார்கள். ஆகவே ஏதுமற்ற நிலையில் நான் இங்கே இருக்கிறேன் என்றாலும் அவற்றில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கவிதையை பற்றி சொல்கிற போது காரோட் என்கிற ஒரு ஆங்கில அறிஞர் ஒன்றை சொல்லுவான், கவிதை எதற்காக கேட்குறான். கவிதை எதற்காக என்று கேட்டு சொல்கிறான், உரைநடை புளித்து போய்விட்டது, எனவே கவிதை என்று அவன் சொல்லுகிறான். பேச்சும் புளித்து போய்விடும், எழுத்தும் புளித்து போய்விடும், ஆனால் ஒருபோதும் புளிக்காமல் இருக்கக்கூடியது கவிதை என்பதால் கவிதை மிக சிறந்தது என்று அவர் சொல்வார். எதற்காக கவிதை என்று அவன் சொல்கிற போது கவிதை உரைநடை புளித்து விட்டது, எனவே கவிதை என்கிறான். ஆகவே கவிதை என்பது எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. நான் அடிக்கடி ஒன்று சொல்வதற்கு, கவிதை எதற்காக என்று வருகிற போது எல்லா தலைப்பிலும் எல்லோரும் பாடிவிட்டார்கள். நிலவை பற்றி நிறைய பேர் பாடிவிட்டார்கள். என்னுடைய கவிதைகள் என்பவர் ஆற்றலரசி என்பவர் நிலா 400 என்கிற தலைப்பில் 400 கவிஞர்கள் நிலவை பற்றிய பாடல்களை எழுதியிருக்கிறார், தொகுத்திருக்கிறார். ஆக 400 பேர் அந்த நூலை எழுதியிருக்கிறார், நிலவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அன்னையை பற்றி அநேக பேர் எழுதியிருக்கிறார்கள், காதலை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். எழுதாத தலைப்பு எதுவுமே இல்லை என்றாலும் கூட கவிதை ஏன் இன்னும் இருக்கிறது, எழுதிய தலைப்பிலேயே நாம் எழுதினாலும் கூட ஏன் கவிதை இருக்கிறது என்று பார்க்கிற போது இப்படி தோன்றுகிறது. எல்லோரும் சொல்கிற ஒரு செய்தியை யாரும் சொல்லாதது போல் சொல்வது தான் கவிதை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வது தான் கவிதை. நான் இப்படி ஒரு கவிதை எழுதினேன். எல்லா தலைப்பிலும் எல்லோரும் கவிதை எழுதிவிட்டார்கள், நான் எழுதுவதற்கு எந்த விதமான தலைப்பும் இல்லை என்று ஒரு கவிதை எழுதி கல்கி வாராய்ந்ததற்கு நான் அனுப்பினேன். தலைப்பு இல்லை என்கிற தலைப்பில் நான் எழுதிய கவிதை கல்கி அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. தலைப்பு இல்லை என்கிற தலைப்பிலேயே 6-7 பேர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் என்று. தலைப்பு இல்லை என்று நான் சொன்னால் கூட அதே தலைப்பில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் என்கிற போது இனிமேல் எழுதுவதற்கு எந்த விதமான தலைப்பும் இல்லை என்றாலும் கூட கவிதை ஏன் இருக்கிறது என்றால் எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வதுதான் கவிதை. இதை சொல்லுகிற போது நான் எப்போதோ எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. இந்த கவிதை முழுக்க நான் சொல்லப்போவதில்லை. அந்த கவிதை முழுக்க நான் சொல்லப்போவதில்லை. ஒரு காதலன் காதலியோடு தனியே பூங்காவில் அமர்ந்திருக்கிறான். அப்போது அந்த காதலியிடம் கேட்கிறார், என்னை ஒரு பாட்டு எழுது, என்னை பற்றி ஒரு கவிதை எழுதுங்கள் என்று அவனிடம் கேட்கிற போது அவன் எழுதி தருகிறான். கோவை செவ்வீரர் என்று எழுதுகிறான், கன்னத்தை ரோஜா என்று எழுதுகிறான், ஆப்பிள் என்று எழுதுகிறான், அதேபோல் குறைநிலை நிலவுக்கு ஒப்பிடுகிறான், இப்படி பல்வேறு குறைநிலவுக்கு ஒப்பிடுகிறான், கூந்தலை கருமேகத்திற்கு ஒப்பிடுகிறான். இப்படி எழுதி அவர் கையில் கொடுக்கிற போது எல்லா கணிகர்களும் சிந்தித்ததைப் போலத்தான நீ சிந்தித்திருக்கிறாய்.
இந்த வர்ணனைகளை ஏற்கனவே பல கவிஞர்கள் படைத்து விட்டார்களே, புதிதாக என்ன நீ எழுதியிருக்கிறாய், உன் கவிதையில் புதுமை இல்லையே என்ற போது அந்த காதலன் சொல்கிறான், அன்றைக்கு என்னுடைய தாத்தா பாட்டியிடம் எதை பார்த்தாரோ அதைத்தானே உன்னிடம் பார்க்கிறேன். என் பாட்டியிடம் இல்லாதது புதிதாக உன்னிடம் என்ன இருக்கிறது? அந்த பெண்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தானே இன்றும் பெண்கள் இருக்கிறீர்கள், இனி வருகிற காலங்களிலும் அப்படித்தானே இருப்பீர்கள். உங்களை எப்படி புதிதாக எழுதுவது, புதிதாக உங்களிடம் ஒன்றும் இல்லாத போது என்று சொன்னபோது இந்த காதலி சொல்கிறார், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்ப்பதை புதிதாய் பார்ப்பவன் பாவலன் என்று சொல்வான். ரவி பார்க்காததை கவி பார்ப்பான் என்று கேரளத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். இந்த சூரியன் இந்த உலகத்தை மற்றவர்கள் பார்க்கிற பார்வைக்கு அப்பால் ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதை போலத்தான் கவிஞன் எல்லோரும் பார்க்கிற விஷயத்தை அவன் பார்க்கிற பார்வை என்பது வேறாக இருக்கும். ஆகவே பார்வை என்பதுதான் வித்தியாசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று அவன் சொல்வான். ஆகவே கவிதைகளில் பார்வை என்பதுதான் மிக முக்கியம். பாச்சுலூரார் அவனுடைய கவிதையில் அந்த பார்வை வித்தியாசமாக இருப்பதால் தான் அவர் பாராட்டப்படுகிறார். அவருடைய கவிதை நூல்கள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு கவிதை நூல். இந்த ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், மீண்டும் ஒரு சங்ககாலம் வளர்ந்திருக்கிறதோ என்று அறிவுறுத்தக்க வகையில் பல்வேறு துறை சார்ந்த பெருமக்கள் கவிதையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அரசர்கள் பாடியிருக்கிறார்கள், அன்றைக்கு வணிகர்கள் பாடியிருக்கிறார்கள், மருத்துவர்கள் பாடியிருக்கிறார்கள், முனிவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது மீண்டும் ஒரு சங்ககாலம் வளர்ந்திருக்கிறது என்பதாக தோன்றுகிறது. கவிதைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று பேசப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் நான் ஒரு கவிதை வங்கியாகவே வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கும் நான் உயிர்ப்போடு இருக்கிறேன். நான் ஒரு வங்கி அதிகாரியாக மட்டும் இருந்தால் நான் ஓய்வு பெற்ற பிறகு ரிட்டையர்மெண்ட் என்பது இரண்டாவது மரணம் என்று சொல்வார்கள். முதலில் சாவதற்கு முன்பு சாகிற ஒரு மரணம்தான் ஓய்வு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மரணத்தை வென்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த கவிதை தான் காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது என்னை நான் கவிஞன் என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த பெருமை. முன்னாள் அதிகாரி, முன்னாள் மந்திரி எல்லாம் முன்னாள் என்று இருக்கும். ஆனால் கவிஞர்கள் மட்டும்தான் முன்னாள் என்பதே கிடையாது, அவர்கள் முன்னாள் கவிஞர்களாக இருப்பார். அந்த வகையில் ஐயா அவர்கள் கவிஞராகத்தான் எனக்கு தெரியுமே தவிர மிக அண்மையில் தான் அவர் மின்சார வாரியத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் என்று. அந்த பதவி என்பது அவருக்கு நிரந்தரமான ஒரு புகழை தரவில்லை, அவருடைய கவிதை என்பதுதான் அவருக்கு நிரந்தரமான புகழை தந்திருக்கிறது என்பதால் எல்லோரிடமும் நான் வேண்டுவது இதைத்தான், கவிதையில் ஒரு ஈடுபாட்டை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கவிதை என்பது வார்த்தைகளின் வாமன அவதாரம் என்று நான் சொல்வதில்லை. நான் வங்கியில் சில வார்த்தைகளை போட்டு வைத்தேன், அது வட்டியும் முதலுமாக என்னிடம் கவிதையாக இருக்கிறது என்று நான் சொல்வதில்லை. அந்த வார்த்தைகளை எல்லோரும் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிற போது அதை வணைகிறவர்கள் தான் கவிஞர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கவிதைகளாக இருக்கிறவர்கள் கவிஞர்களாக இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். கவிதை பற்றி சொல்லுவவர்கள் கவிதை தமிழன்பர் ஐயா அவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல கவிதை என்பது தான் வெளிப்பட ஒரு கவிஞரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்வார். ஒரு நல்ல கவிதை என்பது தான் வெளிப்படுத்துவதற்காக ஒரு கவிஞரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்வார். இதைத்தான் மகாகவி பாரதி உமை கவிதை செய்கிறாள் என்று சொல்வார். மகாகவி பாரதிக்கு பிறகுதான் கவிதை என்பதை ஒரு காலம் தொட்டிருக்கிறது. அவர் அதுவரை செய்யுள் இருந்த காலத்தில் கவிதையை கொண்டு வந்தவர் மகாகவி பாரதி தான் என்று பார்க்கிறது. அவரே சொல்றார், ஒவ்வொருவரும் தமிழுக்கு நான் சோறு போடுகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தமிழ் எனக்கு பிறகுதான் சிறந்தோங்கி இருக்கிறது, கவிதை என்னால் தான் வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது தமிழன்பன் ஐயா அவர்களும் மகாகவி பாரதி அவர்களும் தான் கவிதை உமையாள் தருவது, உமையால் கவிதை செய்வது என்று அவர் சொல்கிறார். அதேபோல நல்ல கவிதையை தேர்ந்து கொள்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் நல்ல கவிஞர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு தகுதியானவர் நீங்கள் தான் இதை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இன்னும் ஒருபடி அதிகமாக கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று சொல்வார். கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்பதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்களே கடவுள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார். ஆகவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கவிஞர்கள் என்பதைப் போலவே கவிஞர்களும் கடவுளாக இருக்கிறார்கள். இந்த கடவுளாக இருக்கிறவர்கள் எப்படி கடவுள் நிரந்தரமாக இருக்கிறாரோ அப்படி நமக்கும் ஒரு நிரந்தரம் இருக்கிறது.
படைப்பதனால் என் பேரிறைவன், அதனால் எனக்கு மரணம் இல்லை என்று கவிஞர் சொல்வார். அந்த வகையில் பார்க்கிற போது மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிற நமக்கெல்லாம் இந்த தமிழ் நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பதற்காக நாம் மிகுந்த பெருமையும் பூரிப்பும் அடைய வேண்டும். அதே போல் கவிதை என்பது ஒரு நல்ல ஒரு அனுபவம். பல சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கு கவிதை வரும் என்றால், என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே கவிதை வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சார் அவர்களுடைய தலைமையில் புதுவை தொலைக்காட்சி நிலையத்திற்காக கனிகள் என்கிற தலைப்பில் ஒரு கவியரங்கம் நடந்தது. சீக்கிரமாக போனவர்களுக்கு செய்திகள் உள்ள கனிகள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் போனபோது கடைசியாக வந்து சேர்ந்த பிள்ளையாரை போல, முருகனை போல நான் கடைசியாக போனபோது எனக்கு கிடைத்த கனி கொய்யா. வாழைப்பழத்தை பற்றியோ மாங்கனியை பற்றியோ பலாப்பழத்தை பற்றியோ நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் கொய்யாவை பற்றி அதிகமான செய்திகள் கிடையாது. நான் திருச்சியில் பணியாற்றி கொண்டிருந்த நேரம் பாண்டிச்சேரிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் திண்டிவனத்தில் அந்த பேருந்து நிற்கிறது. அந்த திண்டிவனத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பேருந்தை சுற்றி இந்த பெண்கள் எல்லாம் வந்து நின்று கொய்யா பழத்தை விற்பார்கள். ஒரு பெண்மணியிடம் கேட்கிறேன், அவளிடமிருந்து கொய்யா கனியை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா என்பதற்காக ஆர்வத்தோடு கேட்கிறேன். இந்த கொய்யா கனி சாப்பிட்டால் வயிற்றுக்கு நல்லதா என்று நான் கேட்டேன். அந்த பெண் சொன்னாள், அது என்னவோ எனக்கு தெரியாது, இவற்றையெல்லாம் விற்றால் என் வயிற்றுப்பாட்டுக்கு நல்லது என்று சொன்னார். இவற்றையெல்லாம் விற்றால் என் வயிற்றுப்பாட்டுக்கு நல்லது என்று சொன்ன உடனே அங்கு ஒரு கவிஞர் திறந்து விட்டார் என்று அப்போதுதான் புரிந்து கொண்டேன். எல்லோருக்கும் கவிதை வரும், ஆனால் சொல்வதில்லை. அதே போல கவிதை ஒரு அனுபவம் என்று சொல்ல ஒரு சுவாரஸ்யமானது தொடர்பான செய்தி என்பதால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கவிதை பெறுகிற கரவொலிகளை விட வேறு சில செய்திகள் கரவொலிகளை பெற்றுவிடுங்கள் என்பதற்கான உதாரணம் இது. அதே கவியரங்கத்தில் அந்த நேரத்தில் ஏர்வாடியில் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த மனநல காப்பகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு தீ விபத்து நடந்தது. மணல் துண்டியவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். அது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. அன்றிலிருந்து ஏர்வாடி என்றால் பைத்தியம் என்று பொருள். திரைப்படங்களில் எல்லாம் சரியான ஏர்வாடியாக இருக்கிறாயே என்றால் எல்லோரும் சிரிப்பார்கள். எங்கே ஏர்வாடியிலிருந்து வருகிறாயா என்றாலும் சிரிப்பார்கள். கீழ்ப்பாக்கத்தெல்லாம் மறந்துவிட்டார்கள். அப்படி ஏர்வாடி பிரபலமாக இருந்த ஒரு நேரம் என்னை ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்னை அழைக்கிறார். அழைக்கிற போது நான் மேடையில் வந்து இப்படி அழைக்கிறார். அடுத்து வருகிறார் ராதாகிருஷ்ணன், நன்றாக கவனிக்க வேண்டும். அடுத்து வருகிறார் ராதாகிருஷ்ணன், ஏர்வாடியிலிருந்து யாரும் பயப்பட வேண்டாம் என்று அவர் அழைக்கிறார். அடுத்து வருகிறார் ராதாகிருஷ்ணன், ஏர்வாடியிலிருந்து யாரும் பயப்பட வேண்டாம் என்ற போது அரங்கம் அதிர்ந்தது. எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான கரவொலிகளை பெற்றது. நான் ஒரு பைத்தியக்காரனை போல இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். அப்போதும் அவர்கள் கரவொலி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் விசில் கூட எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சற்று ஓய்ந்த பிறகு நான் மெதுவாக சொன்னேன், ஏர்வாடியிலிருந்து வருகிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், ஏர்வாடிக்கு போகிறவர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏர்வாடியிலிருந்து வர்றவங்களாம் குணமாகி தான் வருவான், ஏர்வாடிக்கு போகிறவங்களாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார். ஆகவே ஏர்வாடியிலிருந்து வருகிறவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை, போகிறவர்களை பார்த்து பயப்படுகின்ற போது அதைவிடவும் அதிகமான கரவொலி கிடைத்தது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், கவிதை என்பது ஒரு அனுபவம். கவிதை என்பது ஒரு மொட்டு விரிவதைப் போல, அந்த மொட்டை நம்ம பார்த்துட்டே இருப்போம். எப்பொழுது விரிய போகிறது, எப்பொழுது விரிய போகிறது என்று பார்த்து கொண்டே இருப்போம். நாம் சிறிது நேரம் கண்ணை இருக்கிற போது, இமையை மூடி திறக்கிற போது அது விரிந்துவிடும். கவிதையும் அப்படித்தான். ஒரு முல்லை மின்னலை போல, ஒரு மொட்டு அழுவதைப் போல, எப்பொழுது அது மலர்கிறது என்று தெரியாமலேயே அது மலர்ந்துவிடும். அது கவிதை மீறிய ஒரு தெய்வாம்சம் என்றுதான் நான் கருதுகிறேன். நான் கவிதை எழுதுகிறேன் என்றால் அது ஒரு பூர்வாசிரமம் தான். யாரோ எழுதியிருக்கிறார்கள் எங்கள் சில பேர் சொல்லுவார்கள், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்றெல்லாம் சொல்வார்கள். கவிதை என்பது பழக்கமாக வைத்துக்கொள்ள முடியாது. அது ஜீவனிலே இருக்கணும், உங்களுடைய உடம்பிலேயே இருக்கணும். எங்கிருந்தோ ஒன்று உங்களை பாதித்திருக்க வேண்டும். நீங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளலாமே தவிர, கவிதை என்பது இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொடையாக நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் கவிஞராக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். இந்த கொடையின் காரணமாகத்தான் இத்தனை நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த கவிதை நமக்கு ஏராளமான விஷயங்களை தருகிற காரணத்தினால் நீங்கள் கவிஞர் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். நீங்கள் எங்களுடைய நண்பர் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். நீங்கள் வீடு வாழப் போகிறீர்கள் என்கிற பிரார்த்தனையிலும் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஒரு அற்புதமான பேச்சாளர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன்.
கன்னியுடன் கண்ணீர் கலந்துரையாடல் கேள் என்ற ஒரு கவிதை. இயற்கையாகவே அவர் கொடைக்கானலை சேர்ந்தவர். கொடைக்கானல் வந்து இயற்கை எழில்மிகு ஒரு அற்புதமான ஒரு இடம். அவருக்கு பாச்சலூர் என்ற ஊர் ஒரு பெரிய தமிழ் பாய்ச்சலை அவருக்கு தந்திருக்கிறது. அங்கிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது தான் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெருமை. அந்த நீரை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். நீரை பற்றி இதெல்லாம் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். நீரினுடைய தன்மை என்பது கீழே செல்வது, புகையினுடைய தன்மை என்பது மேலே செல்வது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீரினுடைய தன்மை கீழே செல்வது, புகையினுடைய தன்மை மேலே செல்வது, மனத்தினுடைய தன்மை எல்லா இடங்களுக்கும் பரவுவது. ஆகவே நீரை போல இருக்கிறவர்கள் வேருக்கு நீர் பாய்ச்சுகிறார்கள் என்பதற்காக வேருக்கு மேலே வளர்ந்து வருகிற மரங்களுக்கு ஆதாரமாக நீர் இருக்கிறது என்பதால் கீழே போகிற நீரை நாம் பாராட்டலாம். ஆனால் மேலே போகிற புகையை நாம் பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது மேலே தான் போகிறதே தவிர அது புகையால் யாருக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் மனம் என்பதுதான் புகழை போல நம்மை சுற்றி பறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீர் என்பதுதான் பாராட்டக்கூடிய ஒன்று, புகை அல்ல. சொல்லுகிறவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வார்கள், அதாவது புகையை போல மேலே மேலே ஏறுகிற புகைக்கு பெருமை இல்லை, கீழே இருந்து வருகிற நீருக்குத்தான் பெருமை என்று சொல்வார்கள். மேலே போவதை காட்டிலும் கீழே இறங்கி வருவதுதான் மிகுந்த பெருமைக்கு உரியது. சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், நாம் மேலே மேலே போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மேலே மேலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள், மேலேயே முடிந்து விடுவார்கள். ஆனால் கீழே இருக்கிற நீர் தான் நன்றிக்குரியது. அந்த நீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று பார்ப்பது தான் சிந்தனைக்குரிய ஒரு செய்தி. இந்த கவிதையில் முழுக்க முழுக்க நீருக்கு ஒரு மாலை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். நீரணங்கே நீரணங்கே நீ எங்கே போகின்றாய், காரணத்தை கூறாமல் கண்டபடி ஓடுகின்றாய், யார் உனக்கு சொந்தம் என்று ஆற்று வழி ஓடுகின்றாய், யார் உனக்கு சொந்தம் என்று ஆற்று வழி ஓடுகின்றாய், பூரணத்தை தேடியல்லோ போகியிருந்த போகின்றாய். பூரணத்தை தேடியல்லோ நீ போய். நீரினுடைய பூரணத்துவம் என்பது அது பயன்படுவது மட்டும்தான் அதனுடைய பூரணம். எவையெல்லாம் பயன்படுகின்றனவோ அவையெல்லாம் பாராட்டக்கூடியவை, பூரணம் பெற்றவை. பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்றால் மகாகவி பாரதி. ஒரு பாட்டினுடைய பூரணத்துவம் எது என்றால் மற்றவர்களுக்கு பயன்படுவது தான். நான் அடிக்கடி சொல்வேன், வழங்குகிறவர்கள் தான் வள்ளல்களை தவிர வைத்திருக்கிறவர்கள் வள்ளல்கள் அல்ல, அவர்கள் செல்வந்தர்கள் மட்டுமே. இந்த நாட்டில் வைத்திருக்கிறவர்கள் எல்லோருமே நாம் வள்ளல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வள்ளல் அல்ல, வைத்திருக்கிறார்கள், அவர்கள்தான். ஆனால் வழங்குகிறவர்கள் மட்டும்தான் வள்ளல். அப்படி பார்க்கிற போது நீரைத்தான் முதல் வள்ளலாக நாம் கருத வேண்டும் என்கிற உணர்வை தந்திருக்கிறீர்கள். பூரணத்தை தேடியல்லோ போயிருந்து போகின்றேன் என்று அது சொல்வதாக சொல்கிறார்கள். அதே போல ஒரு அழுத்தமான கற்பனை, தோரணமாய் துங்கினாலும் தூங்காமல் ஓடினாயே. அது என்ன தோரணமாய் துங்கினாலும் தூரணமாய் ஓடினாயே என்றால், அந்த தோரணமாய் தொங்குவது என்பது வேறு ஒன்றுமல்ல, அருவியாக நீ தொங்கி இருக்கிறாயே என்று பொருள். தொங்குகிற நீரின் பெயர் அருவி என்று ஒரு அற்புதமான ஒரு கற்பனை தந்திருக்கிறார். மதிவண்ணன் என்ற ஒரு கவிஞர் ஒன்றை சொல்லுவார். அணிலை பற்றி சொல்லுகிற போது வால் முளைத்த சுறுசுறுப்பே என்று சொல்வார். ஒரே வரியில் ஒரு கவிதை, வால் முளைத்த சுறுசுறுப்பே என்று சொல்வார். அதே போல் அருவியை சொல்கிற போது எழுந்து நிற்கும் நதி என்று சொல்வார். நதி ஓடிக்கொண்டுதான் இருக்குமே தவிர எழுந்து நிற்கும் நதி என்று அருவியை சொல்வார். ஆகவே அந்த ஒற்றை சொல்லில் ஒரு கற்பனையை பொறித்து வைத்து தருகிற அந்த அற்புதமான கற்பனை உங்களிடம் இருக்கிறது. தோரணமாய் தொங்கினாலும் தூங்காமல் ஓடினாயே, சீரழிக்க வந்தோரை சீண்டாமல் சென்றாயே, காரணிக்கே சொந்தமென தார்மீகம் பேசினாயே, ஏறு நீக்க வந்தோரை ஏற்றமென கண்டாயே, வேறிணிந்த காட்டுக்கு வேளாண்மை தந்தேனே, காரிணிந்த காலத்தில் கண்கூடி மண்ணூட சீரனைத்தும் தந்தோமை சீலத்தில் ஓங்கிருந்தாய், தாரணிந்த பூவுக்குள் தேனாக பூந்தேனே என்றெல்லாம் எழுதி முடித்துவிட்டு, பேணாத நீரென்று பள்ளத்தில் நான் பாய்கின்றேன். இந்த நீரை நாம் பேணாத போது பேணாத நீரென்று பள்ளத்தில் பாய்கின்றேன், போனாமல் ஓடி வந்தோர் பொய்யென்று என்று அவர் முடிக்கிறார். தண்ணீரை நாம் மதிப்பதில்லை. தண்ணீரை நாம் மதிக்காத காரணத்தினால்தான் சில நேரங்களில் தண்ணீர் நம்மை மிதித்து விட்டு போகிறது. வெள்ளம் வருகிற போது அதை வைப்பதெங்கே என்று தெரியாத நாம் கோடை வருகிற போது குமுறிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த நூலில் மிக அழகாக தந்திருக்கிறார். இயற்கை என்பது பாடுவதற்கான பொருளை மட்டும் உங்களுக்கு தரவில்லை, பாடுவதற்கான ஆற்றலையும் தந்திருக்கிறது என்பதாக சொல்லி உங்களுக்கு என்னுடைய அன்பான வார்த்தைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பன்னிருந்தாலும் வாட வேண்டும்.
ஒரு பெரிய இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கிறது என்பது தெரியும். பொதுவாக நம்முடைய கவிதைகளை கூட இருந்து ரசிக்கிறவர்கள் நம்முடைய கலைஞர் தான். அவர் இல்லாத போதும் கூட அன்பு சகோதரர்கள் நாங்கள் இருக்கிறோம், அன்பு தமைக்குகள் இருக்கிறார்கள், அன்பு செல்வங்கள் இருக்கிறார்கள். உங்கள் கவிதையை விட உங்களுக்கு இடையில் ஒரு பெரிய துணை இருக்கவே முடியாது. இந்த துணை இருக்கிற போது ஆய்வு நீண்டும் புகழ்பரவியும் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நெஞ்சான என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்து இந்த வாய்ப்பினை அறிந்த அறிவித்தவர்கள் தாமோதரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அமர்களை குறிப்பிடுகிற ஒரு செய்தி மட்டும் நான் நன்றி உணர்வோடு தெரிவிக்க வேண்டும். CL ராஜரத்னம் என்று என்னுடைய தொழிற்சங்க தலைவர், நான் ரசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதாவது 1982ஆம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு எனக்கு வந்தது. அதை ஐக்கிய நாடுகள் சபை அந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. நான் விளையாட்டாக எங்களுடைய வங்கி தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதினேன். உங்களுடைய நமது வங்கியில் விளையாட்டு வீரர்களையும் மற்றவர்களையும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக அனுப்புகிறீர்கள், அவர்கள் புகழ்வுணர்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நீங்கள் அனுப்புகிறீர்கள். ஸ்போர்ட்ஸ்மேன் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பெரிய சலுகை இருக்கிறது. அவர்களுக்கு விடுப்பும் தந்து போய் வருவதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு வேலையும் அவர்கள் கொடுப்பதில்லை. அப்படியெல்லாம் அனுபவிக்கிறவர்கள் ஒரு இலக்கியவாதம் வெளிநாட்டுக்கு செல்கிற போது அவனாலும் ஒரு நிறுவனத்திற்கு புகழ் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தனியாக என்னுடைய பெயரில் நான் சென்றாலும் கூட பாரத ஸ்டேட் வங்கியினுடைய அதிகாரி என்பதாக நான் போது, ஆகவே இந்த புகழ் இந்த வங்கிக்கு இருக்கிறது, என்னை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது தொழிற்சங்கத்தின் சார்பில் அந்த பெரிய CL ராஜரத்னம் வந்தால் எனக்கு குரல் கொடுத்தார். நான் ரொம்ப நன்றியுடனோடு அவர் நினைத்துக் கொள்கிறேன். என்னவாயிற்று, எனக்கு அந்த அனுமதி தந்தார்கள். அனுமதி தந்ததோடு மிக கவனமாக எங்களுடைய நடுவர் அலுவலகம் பம்பாயில் இருக்கிறது, மும்பையில். அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள், இந்த சலுகை என்பது ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுக்கு மட்டுமே தரப்படுகிற சிறப்பு சலுகை, பின்னாலே இதை யாரும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதில் கூட அவர்கள் கவனமாக எடுத்திருக்கிறார்கள். காரணம் எதுவென்றால், உள்ளூரில் இருக்கிற தாசில்தாரிடம் இவன் எழுத்தாளன் என்று ஒரு சான்றிதழை வாங்கி வந்துவிட்டால் அவனையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுவார்கள் என்றார். தாசில்தார்களை போல் இந்த பயிற்சி யாராவது தாசில்தார்லாம் படிச்சிருக்காங்க. எனக்கு தெரிய ஒரு தாசில்தார் ரிட்டையர் ஆகின பிறகு 6 மாதம் தாம்பரத்தில் பழைய சீலை வச்சுட்டு ப்ரீ டேட்டட் கூட நிறைய பட்டா கொடுத்தார். இன்னொன்று கூட கேட்டார்கள், இந்த வீட்டுக்கு பட்டா வேணும் என்று போனபோது செலவில்லாமல் முடித்து விடலாம், இப்போது இருக்கிறவர்கள் 1 லட்சம் கேட்கிறார்கள், இவரிடம் ஒரு 25,000 50,000 கொடுத்தாலே போதும் என்று சொன்னார்கள். பழைய தேதி போட்டு பட்டா கொடுக்குறார். அந்த மாதிரி நீங்கள் தாசில்தாரிலிருந்து எழுத்தாளர் என்ற சான்றிதழை வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மைய அலுவலர்கள் கவனமாக இருந்தது. ஆகவே CL ராஜரத்னம் அவர்களை நான் நன்றி உணர்வோடு இருப்பார்கள். அது மாதிரி தாமோதரன் அவர்கள் நாள்தோறும் அவர்களுடைய பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி இதுபோன்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களையும் பேராசிரியர்களை பார்த்து மிகவும் பராமரிக்கப்படுவது ஏனென்றால் மாணவர்களிடமும் மற்றவர்கள் பேசி அவர்கள் பழகி கொண்டவர்கள். என்னை பொறுத்தவரை நமக்கு அதிகமாக எழுதுகிற வேண்டிய தவிர அதிகமாக பேசுகிறது நல்ல என்றாலும் கூட பேச வேண்டிய சூழ்நிலையில் வருகிறபோது சில பகுதிகளை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வகையில் இந்த நல்ல நாளில் CL ராஜரத்னம் அவர்களை நினைவூட்டியதற்காக நன்றி. கவிதை வாழ்க, கவிஞர்கள் வாழ்க, கவிதை உலகம் எப்போதும் நினைத்திருக்க என்று வாழ்க்கை செய்திருக்க நன்றி. குரல் தாமும் அவர் என்ன எப்போதும் அப்படிதான் கூப்பிடுவார். குரல் தாமும் நீங்களும் பேசணும்னாரு. இல்லையா, நான் நடுவில் உங்களோட கவிதைகளை அப்பப்போ தொட்டுக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு ஒரு முன்னுரை எழுதி அணிமுறை ஒன்று கொடுத்துருக்கேன் ஐயாக்காக. அப்போது அதில் அந்த குழந்தைய பேரை எவ்வளோ அழகாக அந்த கவிதையில் சுட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த குழந்தை பேர் என்னன்னு கேட்டாங்க. என்ன பெயர் என்றேன், இட்டவர் கூறினார். அந்த பேர் இட்டவர் சொன்னாராம். 5 எழுத்தே என்றபோது ஈசனின் நாமமோ 5 எழுத்தே என்றபோது ஈசனின் நாமமோ ஆசையாய் கூறினேன் இல்லை அதற்கு மேல் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னார். ஆசையாய் கூறினேன் இல்லை அதற்கு மேல் ஈசன் அருள் தருவான். ஆனால் இவனோ இந்த குழந்தை இருள் போக்கி எங்கும் ஒளி தருவான். ஈசன் அருள் தருவான், ஆனால் இவனோ இருள் போக்கி எங்கும் ஒளி தருவான் என்றதனால் மோசமில்லை மின்சாரம் என்று உரைத்தேன். அது ஒரு விஷயத்த சில பேர் நல்ல விஷயத்த கூட கோபமாக தான் சொல்லுவான். வச்சா அப்படின்னா அதெல்லாம் அழகா தேவைடா. பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுப்பான், தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ. அது எப்படி கொடுக்கணும்? அம்மா
உன் கலரு உன்னை அந்த புடவையை பார்த்தோன்னு உன் ஞாபகம் தாம்மா வந்தது. அந்த புடவையாகவே உன்னை பார்த்தேன்னு கொடுத்தா அந்த புடவை அழகாக இருக்கும். வாங்கின வச்சுக்கோ அப்படின்னா உன்னை என்ன வாங்க சொன்னது இல்லையா? அது அதில் கூட கலைநயத்தை பார்க்கணும். இல்லை வாழ்க்கையை ரசனை. இன்னைக்கு ரசனையே போச்சுங்க. ஒருத்தர் பாராட்டுறதே கிடையாது. ஒருத்தர் அன்பாக பேசுறதே மறந்து போச்சு. லவ்வை பரிமாறத்துக்கு நேரம் இது எடுத்துன்னு போயிடுச்சு. அவர் யூ ஃபைன், அவர் யூ ஓகே, முடிஞ்சு போச்சு. பேசுறதே கிடையாது. ராமகிருஷ்ணன் சாருக்கு தெரியும். என்ன சார் கரெக்டாக சார் பேச அவருடைய வழக்கறிஞர். அதனால் பேசுறதே கிடையாது. நிறைய வழக்கே அதுதான் வருது. என் கூட இவர் பேசுறதே இல்லை. எங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஹஸ்பண்ட் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அவர் கேட்டால் சொல்கிறாரு, ஸ்பெண்ட் பண்ண உட்காந்து இவன் கூட பேசுறதே இல்லை. வாட்ஸ்அப் வச்சு உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு வர கேட்கலாம் வினோதமாக வரும். அதையும் நாங்கள் மாற்றி பேசி சொல்ல பார்ப்போம். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அது கடைசியாக ஒன்று முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஐயா எவ்வளோ பெரிய இது நம்ம உதயம் சொன்னார், நானும் சொன்னேன். சுவைதமிழில் வார்த்தை விருந்தளித்து வாசிப்பவருக்கெல்லாம் சுவை நீங்கா விருந்தினை நல்கும் பாச்சலூராரின் கவிதை வரிகள் என்ன மகிழத்தக்கவை. அதில் அவர் எழுதுறாரு, இதை படிக்கும்போது சாப்பாட்டு நேரம் அதை படிச்சுட்டு முடிச்சிடலாம். அதனால தான் சம்பா மிளகாயும் சீனா பழமும் சேர்த்து, சம்பா மிளகாயும் ஒரு நல்ல கவி, நல்ல சமையல் நல்லா செய்வார் அப்பா. சம்பா மிளகாயும் சீனா படம் சேர்த்து தெம்பாய் இருப்பதற்கு தேர்த்தமல்லி கிள்ளி வைத்து, அதோட ரொம்ப ஓடக்கூடாது, தேர்த்தமல்லி கிள்ளி வைத்து எல்லோர் சுவை அறிந்து ஏற்ற அளவு உப்பிட்டு. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எல்லோர் சுவை அறிந்து ஏற்ற என்ன உப்பு தேவையோ அது மாத்திரம். சில பேர் உப்பு அதிகமாக போட்டுருவோம், சில பேர் உப்பே போட மாட்டான். இங்க ஏற்றளவு உப்பிட்டு கல் மீது சொட்டிட்டு கைவிரலை உள்ளிட்டு. என்ன கவிஞர், என்ன சாப்பிடணும் போது எடுத்து சாப்பிடும் அந்த அளவு எழுதார். அவர் தான் கவிஞர். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக அடிமனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகனாக இருந்து வாழ்த்து தெரிவிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அப்புறம் ஒவ்வொருவரும் அவங்கவுங்களோட அடிப்படை இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட பேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை தொடர்றதுங்கிறது ஒரு பெரிய, அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கிறது ஒரு கிஃப்ட்டு. இப்போ எங்கள் அப்பா ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியை அவங்களோட வேலை வாய்ப்புக்கு ஜீவனாகவே செலவழிச்சுட்டு திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் சார் நீங்கள் அவங்கள திசை திருப்பி விட்டீங்க. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அவங்க பார்க்கில் ஒரு சின்ன கவிதை படித்ததுலேருந்து நாங்கள்லாம் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டில் எல்லாம் ரொம்பலாம் பாராட்டுறதுலாம் கிடையாது. அதுதான் உண்மை. அந்த டைமில் நீங்கள்லாம் கொடுத்த ஊக்குனால அவங்க அந்த உந்துதெல்லாம் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள இந்த நிலைக்கு நான் பேசுகிற மாதிரி வந்திருக்கு. இது இப்படியே இந்த பயணத்தில் 4 புத்தகங்கள் எழுதிட்டாங்க. 2 புத்தகங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகி லைப்ரரிஸ்லாம் இருக்கிறது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லோரும் அவங்கவுங்களோட பேஷனை தேடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக அப்பா இருக்காங்க. நாங்கள்லாம் என்ன செய்ய போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பயணம் இன்னும் நல்லா தொடர்வதற்கு உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவையும் தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அவ்வளோதான் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த ஒற்றை மலைவேற்பூர் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னையும் அழைத்து வாழ்த்துரை தர வாய்ப்பு தந்த எங்களது அரங்கங்களின் பேரரசர் நெறியாளர் முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவன் இருக்கேன். ஆமாம், ஒரு போன வாரத்தில் நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஐயா ஃபோன் பண்ணாங்க எனக்கு, ராஜா இந்த மாதிரி நூல் வெளியிட்டு இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும்னாங்க. ஐயா
நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். என்னுடைய அந்த பணிக்காலம் என்பது ஒரு 10 நாளைக்கு சொல்லியிருக்காங்க. முடித்து விட்டால் நான் உடனே வருகிறேன் என்ற அந்த ஐயாவோட ஆசி என்னை வரவழைத்திருக்கிறது. அந்த அன்பு என்பது நம்ம எப்போதுமே எதை நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு ஐயா அவர்கள் எனக்கு அந்த ஃபோன் பண்ணி, நீங்களும் ஐயாவும் என்கிட்ட கேட்டீங்க, ராஜா உங்கள் பேரை ஐயா போட சொல்கிறாருன்னு கேட்டீங்க. இருந்தாலும் நானும் போட்டுங்க. இருந்தாலும் கூட அந்த வர முடியாத சூழ்நிலையிலும் வரவழைத்தது என்பது அந்த அன்பு ஒன்று தான். அதை ஐயா அவர்கள் அன்பின் பிறப்பிடமாகவும் பண்பின் ஈர்ப்பிடமாகவும் பாச்சலூர் ஐயாவை வணங்கி மகிழ்கிறேன். அதே போல் மின்னூர் ஐயா, உண்மையிலேயே அவரையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாக ஐயாவை பார்த்து எப்போதுமே ஒரு அன்பு கொண்டு எல்லோரும் மீதும் ஒரு அன்பு கொண்டு இருக்கிற மின்னூர் ஐயா அவர்களும் தலைமை வைக்கின்ற ஏர்வாடியார் ஐயா அவர்களும் அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கிய நமது உத்தம கவிஞர் உதயா அவர்களையும், நம்ம ஒவ்வொரு வரியாக வாழ்த்துறை வழங்கிய நம்ம ஆற்றலாசிரியர் அவர்களையும், வருகை தந்திருக்கிற அனைவரைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தந்து, ஐயா பாச்சலூரார் ஐயா அவர்கள் மாதந்தோறும் கவிதைகளை படிக்க வேண்டும், நாங்கள் அதை படிக்க வேண்டும், எங்கள் ஐயா அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறி, மலையிலே வேம்பு என்பது முதலிலே கசக்கும், ஆனால் பின்னால் இனிக்கும், எப்போதுமே ஐயாவுடைய கவிதைகள் இனிக்கும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். ஒற்றை மலை வேம்பு இன்றைக்கு தலைவர் உள்ளிட்ட அனைத்து ஐயாக்களையும் வணங்கி தொடங்குகின்றேன். பாச்சலூரார், நான் அந்த ஊருக்கெலாம் நான் பயணித்திருக்கேன். ஏன்னா மதுரையில் வேலை செய்யும் போது பன்றிமலை, அப்புறம் இந்த ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் பெருமாள் மலை, இந்த கொடைக்கானல், இதெல்லாம் பயணிக்கும் போது எனக்கு அதனுடைய அழகு அங்கே தெரிஞ்சது. அப்புறம் ஐயாவோட கவிதைகள் படிக்கும்போது தான் உண்மையாக தெரிஞ்சது. வைரமுத்து என்ன பண்ணுறாரு, கவிதையை எடுத்து கொடுக்குறாரு, ஆனால் அது எஸ்பி பாலசுப்ரமணியம் மிக அழகாக பாடுவார். அதுதான் நம்மளுடைய ஐயா முனைவர் உதயா அவர்கள் அழகாக எங்களுடைய அரங்கங்களை பாடும்போது தான் அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஐயா கலைமாமணி ஐயா ரொம்ப வணங்குறோம். ஏன்னா அவரையும் முன்னேறாரையும் நான் அழைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அழைச்சிட்டு இங்கே விடும்போது உண்மையாக அவருடைய பேச்சுக்கள் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்த மேடம் இன்றைக்கி மிக சிறப்பாக பேசுனாங்க. நம்மளுடைய ராஜமாணிக்கம் சார் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார், புக்ஸ் வாங்கிடுங்க ஐயாவை கூட்டணுன்னு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ நான் கூட ஏதாவது சொன்னேன்னா திரும்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். அழகாக கூப்பிட்டு கனிவாக கூப்பிட்டு சொல்லி அழகாக முடித்தாங்க. ஐயாவுக்கு நன்றிகள். அவங்க மகளார் எல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் அழகாக ஒருங்கிணைத்த எங்கள் தலைவர் ஐயா முனைவர் தாமரை ஐயாவுக்கு தான் சிறப்புகள். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுதான் அவருடைய விருப்பமும். ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். திருவிக்கா குடும்பம் உள்ளிட்ட அவை உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது வாழ்த்துவது என்பது ஒரு கலை. இங்கே பார்த்தீங்கன்னா கவிதை அப்படின்னாலே உரைநடையை உடைச்சி போட்டால் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதில் ஒரு ஈர்ப்பு, அதுதான் நம்மளுடைய கவிதை அப்படிங்கிற ஒரு குரல் பாலு ஐயா, திருக்குறள் பாலு ஐயா, பாலுசாமி. அப்படித்தான் நான் பாச்சலூர் ராஜமாணிக்கம் ஐயாவோட கவிதைகளை நான் பார்க்குறேன். சங்கத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் எழுதின கவிதையை படித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பாச்சலூரா கவிதை படிக்கும்போது ஒன்றிணைந்த மாதிரி உண்மையை சொல்லுங்கள். இன்னைக்கு கூட சங்கத்தமிழை போய் எடுத்து படித்து பாருங்கள். ஐயாவோட கவிதையில் நிறைய அப்படியே அந்த அந்த நடைகள் அழகாக இருக்கும். அவ்வளோ தெளிவான நடைகள். எந்த ஒரு இதுக்காக சரி, நீங்கள் காதல் கவிதையாக இருந்தாலும் சரி, இயற்கை கவிதையாக இருந்தாலும் சரி,
அண்மையில் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் தீநகரில் ஒரு இறந்தார். அவருக்கான கவிதையிலும் கூட அந்த விண்ணுலகம் மண்ணுலகம் பூ இப்படிங்கிற அந்த உரைநடைய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக கவிதை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து நம்ம அந்த திருவிக்காதான் இந்த கவிதையை வந்து வளர்த்தெடுத்தது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பாராட்டணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர் நிறைய வந்து கவிதைகள் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய அரங்கை நம்ம இது கொடுத்துருக்குறோம். அது வந்து சிறப்பான ஒரு விஷயம். இது வந்து மென்மேலும் வளரணும். இது அவருக்கு ஒற்றை மலைவேம்பு அப்படிங்கிறது 4வது புத்தகம். இன்னும் அவர் பல புத்தகங்கள் எழுதி இதே மாதிரி திருவிக்க பேச்சு பயிரங்கத்தில் வெளியிடணும். நம்மளும் அது கண்கொள்ளலாம் பார்க்கணும், பாராட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆக்சுவலி என் மாமாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க இந்த அரங்கத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், தாமு சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நான் எங்கள் அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருந்தனால நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் அக்ராஸ் இந்தியா. ஸோ எனக்கு ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வரும். ஸோ ப்ளீஸ் இதை பேர் பண்ணிக்கங்க. வித் யோர் பர்மிஷன் என்னோட vote of thanks அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். Actually, that's on Damu sir. Thank you once again. எனக்கு கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் கெட்டிங் சச் அன் அஃபெக்ஷனேட் என்கரேஜிங் லவ்விங் இன்லாஸ். இந்த நொடியில் என்னோட மாமியார் என் அத்தையை பற்றி நான் சொல்லி ஆகணும். என் அத்தை வந்து மை வியூ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் விமன். அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவ், பயங்கர கேரிங்கான ஒரு பர்சன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து அத்தை வந்து ஷீஸ் பீன் அ ஸ்ட்ராங் லேடி. சர்ப்ரைசிங்லி என் ப்ரொஃபஷனல் விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஒன்றும் அதில் தெரியலன்னு கூட அவங்க போய் அதை பற்றி பேசினா அது ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்களோட சஜஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க என் கூட. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியில் அவங்க ஒரு கம்ப்ளீட் பேக் போன். அண்ட் ஃபார் மை மாமனார் ஷீஸ் பீன் லைக் like every step of his life அவங்க ஒரு கூடயே இருந்திருக்காங்க. இட்ஸ் a very very big loss for us. அவங்க வந்து ஜென்ரலி வெரி கேரிங் டைப். இன்ஃபேக்ட் பேரன் பேத்தி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறது ரொம்ப நேச்சுரல். பட் அதையும் தாண்டி அவங்க வந்து இன்க்ளூடிங் நாய், பூனை, செடி, மலை, ஆல் இதுக்கு ஈக்குவல் அஃபெக்ஷன் காட்டுற அவங்களே. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் how she was. அண்ட் இன்ஃபேக்ட் பேரன் பேத்தி எல்லாரையும் நல்லா வளர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அவங்க இன்றைக்கி நம்மளோட இல்லை. பட் ஐம் ஷுர் அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எங்களோட கண்டிப்பாக இருக்கும் ஆல் த்ரூ. அண்ட் என் மாமா பற்றி சொல்லணுன்னா ஹீஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அண்ட் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கைண்ட். அது அஃப்கோர்ஸ். அண்ட் அவங்கள்ட்ட கற்றுக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒன்று என்னன்னா தாமஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏஜ் இஸ் நாட் இட்ஸ் நாட் அட் ஆல் அ பேரியர். ஏன்னா அவர் காட்டி கொடுத்துருக்காரு தட் ஏஜ் இல்லை என்ன இருந்தாலும் இப்போவும் கற்றுக்கணும், எப்போவுமே கற்றுக்கணும், டு த பெஸ்ட் பண்ணணும்னு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு இஸ் பீன் அ எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஸோ ஐ திங்க் நாங்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் என் கிட்ஸ்க்கு எனக்கு என் ஃபேமிலிக்கு ஹீஸ் அ ரோல் மாடல், ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ திங்க் ஃபார் ஷுர் வி ஃபாலோ ஹிஸ் பாத். இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தான், ஒன் திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் பேஷன். அந்த பேஷனை அவர் கற்றுக்கிட்டாரு, அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரிங் தட் அவுட், ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் நிறைய தடவை நான் சொல்லியிருக்காரு தாமு சார், அவர்களோட இந்த பேஷன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப உள்ள அடங்கி இருந்திருக்கு. அதை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தாமு சார் ஹஸ் பீன் அ ஃபோர் பில்லர் ஆஃப் இட். ஸோ அவர் தான் அதை இன்ஸ்டிகேட் பண்ணி என் மாமாவுக்கு உள்ளே இருந்த அந்த விஷயத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து ஒரு ஃப்ளைங் ஹைட்ஸில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு என்னென்னா சில விஷயங்கள் கொஞ்சம் ஷையாக இருக்கும், யார்கிட்ட பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளோட டேலண்ட்ஸை வெளியே எடுத்துகிட்டு வரது இஸ் நாட் அன் ஈஸி திங். அப்படி இருக்கிறதுல அந்த சின்ன புஷ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த புஷ்ஷுக்கு ஆர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ தாமு சார். ஐ திங்க் தட் புஷ் வாஸ் பிகாஸ் ஆஃப் யூ.
உள்ளே வந்துடலாம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக பண்ணுறது, ரெவ்யூ பண்ணுறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். பிகாஸ் இதுக்கு டைம் கொடுத்து படித்து அதுக்கு வேண்டிய ரெவ்யூ கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஐ திங்க் எங்களோட அவங்க சார்பாக ஒரு சின்சியர் தேங்க்ஸ் டு மின்னூர் ஸ்ரீனிவாசன் சார், கிருஷ்ணமூர்த்தி சார், ரகுபதி சார் அண்ட் மின்னூர் ஸ்ரீனிவாசன், கிருஷ்ணமூர்த்தி சார், லேட் ராஜகோபாலன் சார். ரகுபதி சார் இப்போ கூட அவர் சொல்லுவார், சின்ன 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 பிள்ளைங்க கூட அவர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி இதுக்கு அது தப்பு இது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஐ திங்க் இந்த மாதிரி டைம் எடுத்து உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி மேலே கொண்டு வரது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் எனிபடிஸ் ப்ரோக்ரஸ். இந்த விழாக்கு வந்து தலைமையாற்றி நடத்தி கொடுத்த கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், நூல் திறனாய்வு செய்த திருமதி பிரேமான மேம்க்கும், உதயகுமார் சார், அப்புறம் வாழ்த்துறை தந்த சேரன் சார், பாலா சார், ஆக்சுவலி நான் யாரையோ விட்டு போச்சுன்னா கூட எனக்கு பேரில் விட்டுருங்க, பட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். எங்களோட ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஆக்சுவலி நீங்களாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கோராக இருந்திருக்கீங்க ஃபார் இன்ஸ்டில்லிங் திஸ் பேஷன் இன் ஹிம். அண்ட் அவரை என்கரேஜ் பண்ணி அவரை இந்த பாதையில் உள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஷுர் இஸ் நோ டேர்னிங் பேக். அவர் கண்டிப்பாக திரும்ப போகிறதில்ல, இதில் அவர் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போக போகிறாரு. அண்ட் இந்த பேஷன்லேருந்து இருக்கிற ஒரே காரணத்தால் அவரோட கிரேட்டஸ்ட் க்ரீஃப் ஆஃப் லைஃப்லேருந்து அவர் ஈஸியாக வெளியே வந்து he still able to continue. Once again, thank you so much. எங்கள் ஃபேமிலி சார்பாக, இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீங்கள் எல்லோரும் ஆக்சுவலி மோர் ஆஃப் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஃபார் அஸ். அண்ட் இந்த பையில இருக்கிற எல்லாரும் சார்பாகவும் ஒரு தேங்க்யூ. பார்க்கில் எங்களுக்கு இந்த இதை கொடுத்த சார் சேதுரங்கன் சார், ராமகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூடியூப் சேனலுக்காக கொடுத்த இவங்க ரவி சுரேந்திரன் அவங்களுக்கும் எங்களோட தேங்க்யூ ஸோ மச்.